اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم كلا إن الإنسان. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய மதரசாவில் படித்த மாணவ மாணவிகள் அவங்க கற்றுக்கொண்ட பல விஷயங்களை நமக்கு முன்னாடி எடுத்து சொல்லுகிற ஒரு அருமையான நிகழ்ச்சி, ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிற நிகழ்ச்சி. உண்மையிலே இதில் நிறைய பாராட்டத்தகுந்த அம்சங்கள் நிறைய இருக்கிறதாக நான் பார்க்குறேன். ஒன்று, இவ்வளவு பிள்ளைங்களையும் ரெடி பண்ண ஆசிரியர்களை பாராட்டியே ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் தேவைப்படுற கண்டென்ட்டுகளை எழுதி கொடுத்து அவங்கள படிக்க வச்சு அதை கேட்டு அதில் திருத்தங்கள் செய்து அதை ஸ்டேஜில் கொண்டு வந்து நிப்பாட்டுகிற அந்த வேலைங்கிறது உண்மையிலே ரொம்ப சிரமமான பாரமான ஒரு பணி. நல்ல சிறப்பான முறையில் அந்த பணியை செஞ்சுருக்கிறாங்க. அதில் குறிப்பாக நாடகமாக, பட்டிமன்றமாக, அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப பாராட்டத்தகுந்த வகையில் இறுதியாக நடைபெற்ற அந்த பட்டிமன்றம்லாம் வைக்கப்பட்ட வாதங்கள்லாம் உண்மையில் அழகான வாதங்கள், ரொம்ப அருமையாக வைக்கப்பட்டது. சொல்லப்பட்ட விஷயங்கள், வைக்கப்பட்ட வாதங்கள், அது வச்ச கோணம், வச்ச விதம், அதுலேயும் ஒரு பொண்ணு பேசும்போது பேசிக்கிட்டே இருக்கும்போது குரானை அப்படி வசனமாக வார்த்தையாக இல்லாமல் கிராத்தாக ஓதுனது கேட்பதற்கு ரொம்ப ரம்மியமாக, ரொம்ப அழகாக, ரொம்ப இனிமையாக இருந்துச்சு. அல்லாஹ் மென்மேலும் அவங்களுடைய திறமைகளை மேம்படுத்தி தரணும்னு இந்த நேரத்தில் அவங்களுக்காக நான் பிரார்த்தனையை செஞ்சுக்கிறேன். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் ரெண்டு விஷயங்கள். அழகான குடும்பத்துக்கு பல பேர் பல மாதிரி இலக்கணம் சொல்லுவாங்க. பல்வேறு வகையான விதிகள், இலக்கணங்கள் சொல்லப்படும். என்னென்ன அம்சங்கள்லாம் இருந்துச்சுன்னா இந்த குடும்பம் நல்ல குடும்பம், அழகான குடும்பம், ரொம்ப உயர்வான குடும்பம், பாராட்ட தகுந்த குடும்பம் அப்படின்னு பல விஷயங்களை மையமாக வைத்து சொல்லப்படும். அதில் ஒரு பார்வை என்ன அப்படின்னு கேட்டால், எந்த குடும்பத்தில் பலவீனர்கள் கருத்தில் கொள்ளப்படுகிறார்களோ, அவர்களுடைய பலவீனம் புரிந்து கொள்ளப்படுகிறதோ, அவர்களுடைய பலவீனத்திற்கு மதிப்பளிக்கப்படுகிறதோ, அந்த பலவீனத்துக்கு தகுந்தாற் போல மற்றவர்கள் தங்களை மாற்றிக்கொள்கிறார்களோ, அந்த குடும்பம் அழகான குடும்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த குடும்பத்தில் இருக்கிற பலவீனர்கள்னு சொல்கிறதா இருந்தால் பெரும்பாலும் குடும்பத்தில் ரெண்டு வகையான பலவீனர்கள் இருப்பாங்க. அந்த ரெண்டை பற்றி இங்கே மேடையில் பேசப்பட்டுச்சு. ஒன்று, நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், முதியவர்கள், நன்னா நன்னி, அந்த மாதிரியான பெரியவர்கள் பலவீனமாகி இருப்பாங்க. இன்னொன்று, நாம் பெற்றெடுத்த நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகள், அந்த மாதிரி நிலையில் இருக்கிற அவங்க பலவீனமாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே பலவீனம் தான். யார் குடும்பத்தை ரன் பண்ணுறாங்களோ, திடகாத்திரமாக இருக்கிறாங்களோ, இளமை பருவத்தில் இருக்கிறாங்களோ, தாய் தந்தையாக இருக்கிறாங்களோ, அந்த மாதிரி நிலையில் இருக்கிறவங்களை தவிர ஒரு 30 வயது, 40 வயது, 45 வயது, 50 வயது, அதை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களும் சரி, அதற்கு ரொம்ப கீழே இருக்கிறவங்களும் சரி, ரெண்டு குடும்பத்தில் பலவீனமானவர்கள் தான். இந்த பலவீனர்களுடைய கருத்து எந்த வீட்டில் மதிக்கப்படுகிறது, அவர்களுடைய உரிமை எந்த வீட்டில் பேணப்படுகிறது, அவர்களுடைய விருப்பம் எந்த வீட்டில் நிறைவேற்றப்படுகிறது, எந்த வீட்டில் அவர்கள் மரியாதைக்குரியவர்களாக நடத்தப்படுகிறார்கள், அந்த உண்மையிலே இஸ்லாத்தின் பார்வையில் ஒரு அழகான வீடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இருக்கிறது பெற்றோர்களுடைய நிலைமை, வயசானவங்களுடைய நிலைமை, முதியோர்களுடைய நிலைமை. பல குடும்பங்களில், பல வீடுகளில் அவங்க முதியோர்களிடத்தில் கொண்டு போய் விடாமல் இருக்கலாம், முதியோர் தான் வீட்டுக்குள்ளே வைத்திருக்கலாம். ஆனால் இதுக்கு அவங்க முதியோர்களிடத்தில் விடுறதே நல்லதுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு வீட்டுக்குள்ளே நடத்தப்படுவாங்க. முதியோர்களிடத்தில் கொண்டு போய் விட்டா தான் மோசம், வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டவங்களாம் ரொம்ப சூப்பர், அப்படி எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துட முடியாது. சில வீடுகளில் இவன் ஏன் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கான், இதுக்கு பேசாமல் எங்கேயா கொண்டு தள்ளிடலாமே இவங்களை, அவங்க அங்கேயாவது நிம்மதியாக இருந்துட்டு போயிடுவாங்க போல இருக்குது என்று நினைக்கிற அளவிற்கு பல குடும்பங்களில் அவர்களுடைய பெற்றோர்கள், அங்கே இருக்கிற பெரியவர்கள் அவமதிக்கப்படுகிறார்கள், உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், அவருடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, மருத்துவ தேவைகள் புறக்கணிக்கப்படுகிறது, சின்ன சின்ன அபிலாசைகளை கூட, ஆசைகளை கூட வெளிப்படுத்த முடியாமல் நீ சீக்கிரமா மௌத்தாக்கிறேன் என்று அது கிட்டத்தட்ட நிறைய பெரியவர்கள் பல குடும்பங்களில் அப்படியே பிரார்த்திக்கிற அளவிற்கு. இஸ்லாமிய மார்க்கத்தில் மரணத்தை கேட்டு பிரார்த்தனை செய்யாதீங்க என்று சொல்ல தடுத்திருக்கிறாங்க. மண்ணை என்ன அகதக்கு முன்மௌத், உங்களை யாரும் மரணத்தை ஆசைப்படாதீங்க, விரும்பாதீங்க, அப்படின்னு கேட்காதீங்க என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தின் பிள்ளைகள் சமூகத்தில், வீடுகளில் பல பெற்றோர்கள்
பல முதியவர்கள் அவங்க மரணத்தை யாசிக்கிற அளவிற்கு, விரும்புகிற அளவிற்கு, மரணித்து விட்டால் நல்லா இருக்குமே என்று நினைக்கிற அளவிற்கு பல குடும்பங்களில் அவர்கள் மோசமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மையில வருந்த தகுந்த ஒரு செய்தி. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அந்த வசனத்தை ஒரு பயான்ல, ஒரு உரையாக, ஒரு உணர்ச்சிகரமான தகவலாக நீங்க கேட்டுட்டு போகணும்னு நான் விரும்பலை. அப்படின்னா அதை சொல்ல பிரசன்ட் பண்ணவும் விரும்பலை. அப்படியும் சொல்ல முடியும், ஆனால் அது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படியாக அது கடந்து போய்விடக்கூடாது. ஏன்னா எத்தனையோ கேட்குறோம், எவ்வளவோ கேட்குறோம். நாம் கேட்கிற பல செய்திகள், அதுவும் இன்னைக்கு முந்தி கேட்டதை விட பல லட்சம் மடங்கு அதிகமாக இன்னைக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நம்முடைய எப்போ கேட்கறது அதிகமாக இருக்குதோ அப்போ அதை கேட்டபடி செயல்படாததும் அதிகமாக இருக்கிறது. அது பெரிய ஆபத்து. ரொம்ப குறைவாக கேட்டு குறைவாக செயல்படுத்தினாலும் ஓகே, அதிகமாக கேட்டு கொஞ்சம் கூட செயல்படுத்தலாட்டி இன்னைக்கு நம்முடைய சமுதாய நிலையில இப்போ அதிகமாக கேட்குறோம். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி மார்க்கம் குறித்து எவ்வளவு கேட்டோமோ அதை விட அதிகமாக கேட்பதற்கான வாய்ப்பு திறந்து கிடைக்கிறது. முந்தையெல்லாம் நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி கூட்டமாக ஊராக போவாங்க. இங்கேருந்து தஞ்சாவூரில் கூட்டம் அப்படின்ன உடனே வண்டி எடுத்துட்டு தஞ்சாவூருக்கு போவாங்க, அதிராம்பட்டத்துக்கு போவாங்க, மதுரைக்கு போவாங்க, திருநெல்வேலிக்கு போவாங்க. இந்த மாதிரி ஊராக போய் மாநாடுகளில் பங்கெடுத்த ஒரு நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் அதுதான் வாய்ப்பு, அதை விட்ட வேறு வாய்ப்பே கிடையாது. அப்படிதான் தெரிந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு சூழல். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. எப்பொழுதும் கேட்கலாம், எப்படியும் கேட்கலாம், எதை பற்றியும் கேட்கலாம், எல்லா நேரங்களிலும் கேட்கலாம், விதவிதமாக கேட்கலாம். குறிப்பிட்ட மொழியில் மட்டுமல்ல, மொழி உங்களுக்கு எத்தனை தெரிகிறதோ அத்தனை மொழிகளிலும் கேட்கலாம். நீங்கள் இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டே கேட்டுக்கொண்டே இருக்கலாம், 24 மணி நேரம் கேட்கலாம், உங்கள் வாழ்நாள் முழுக்க கேட்கலாம். கேட்பதை தவிர வேறு வேலையே இல்லைன்னு நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்கனாலும் கேட்டு முடியாத அளவிற்கு கொட்டி கிடக்கிறது இணையதளத்திலே உரைகள், செய்திகள். ஆனால் பயன் என்ன? இவ்வளவு கேட்டமே கேட்டு பயன் என்ன? இவ்வளவு பயான்களை, இத்தனை ஜும்மாக்களை, இத்தனை பொதுக்கூட்டங்களை, இத்தனை உரைகளை, இத்தனை பேச்சுக்களை கேட்டோமே, கேட்டதனுடைய விளைவு என்ன? பிரதிபலன் என்ன? லாபம் என்ன? ஒரு வகையில் அது ஒரு பொழுதுபோக்காக மாறி இருக்கிற பேர் ஆபத்து என்று நான் நினைக்கிறேன். ஒரு வகையில் சொல்ல போனால் இந்த கேட்பதை பேர் ஆபத்து. கேட்பது நல்லது, மார்க்கம் கேட்க சொல்லுகிறது, கேட்பதை வலியுறுத்துகிறது. கேட்பதனால் கிடைக்கிற நன்மைகள் குறித்து குர்ஆன் பேசுகிறது, ஹதீஸ் பேசுகிறது. ஆனாலும் இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த கேட்டல் என்பது சமூகத்திற்கு கேடாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஏனென்று கேட்டால், கேட்டல் என்பது ஒரு ரசனையாக, ஒரு விருப்பமாக, ஒரு பொழுதுபோக்காக, கேட்டல் என்பது வாழ்வை மாற்றுவதாக இருக்கணும். அப்படின்னா ஓகே, நீங்கள் புரிந்து கொள்ள தந்ததாக இருக்கணும், உங்களை அறிவை மேம்படுத்தணும். ஆனால் கேட்கிற பொழுது அவ்வளவு ரசித்து எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யணும்? அதே வேலை தான் செய்யுது. சினிமாவை பற்றி, சமூக வலைதளத்தை பற்றி அப்படி மணிக்கணக்கில் என்ன அருமையா பேசிட்டாரு அப்படின்னு பக்கத்தில் ஃபார்வேர்டெல்லாம் பண்ணி விடுவாங்க, லைக்லாம் பண்ணுவாங்க, கமெண்ட்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் வெளியே வரவே மாட்டாங்க. இப்படி நீங்க 1 மணி நேரம் பயான் கேட்டு என்ன பாயுதா, என்ன புண்ணியம்? அப்படியான கேட்கிறவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. இந்த காலகட்டத்தில் நாம் அதிகம் கேட்பது என்பதை விட அதிகம் செயல்படுத்துவது தேவைப்படுகிறது. எனவே நான் அந்த வசனத்தை சூரத்துல் அஹ்காஃபிலே இடம்பெற்றிருக்கிற 15வது வசனம் என்று நினைக்கிறேன். ஒருவேளை நம்பர் 1, 2 முன்பின்னா இருந்துச்சுன்னா தேடி பார்த்து கண்டுபிடிச்சுங்க. கையில் யார் கையில் மொபைல் இருந்தால் எடுத்துக்கொண்டு நீங்க பாருங்க. சூரத்துல் அஹ்காஃபில் 15வது வசனம் அவன் சொல்லுகிற பொழுதே அதை நீங்க கவனித்துக் கொண்டே வரலாம். ஒரு நல்ல அழகிய குடும்பத்திற்கான ஒரு அருமையான செய்தி குர்ஆனில் பேசப்படுகிறது. அது யாரை நோக்கி பேசுகிறது, யாரை பார்த்து பேசுகிறது அப்படின்னு கேட்டா 2 சாராரை பார்த்து பேசுகிறது. ஒன்று, பருவ வயதை அடைந்து விட்டு அத்தனை பேரும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், விவரம் தெரிஞ்ச பருவத்துக்கு வந்தான். ஒரு 14 வயசு, 15 வயசு, 16 வயசு, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாரையும் பத்தி, முஸ்லீமாக இருக்கிற மனிதனாக இருக்கிற அத்தனை பேரை பார்த்தும் அது பேசுகிறது. ஒன்று, அதுவும் ஒரு சாரார். ஏன்னா அப்பதான் அவனுக்கு பொறுப்புகள் அவன் மீது சுமத்தப்படுகிறது, கடமைகள் சுமத்தப்படுகிறது. அவன் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எல்லாமே எப்ப ஆரம்பிக்குது? விவரம் தெரிந்த பருவத்தில். யாரெல்லாம் விவரம் தெரிந்த பருவத்திற்குள்ளே அடியெடுத்து வைத்து விட்டார்களோ அவர்கள் அத்தனை பேரை நோக்கி வந்து வசனம் பேசுகிறது. ஒன்று. 2வது, உச்சபட்சமாக ஒருத்தரை பற்றி பேசுகிறது. 40 வயதை அடைந்து விட்ட மனிதரை பற்றி பேசுகிறது. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். பருவ வயது அடைஞ்சு அப்படியே கிராஸ் பண்ணி 17, 20, 22, 25, 30, 32, 37, 40 டச் பண்ணிட்டார். 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசு ஆட்களை எல்லாம் பத்தி ரொம்ப குறிப்பா பேசுன அந்த வசனம். யாரெல்லாம் 40 டச் பண்ணிட்டீங்களோ அப்படின்னு சொல்ற அந்த வசனத்தில், யாரெல்லாம் 40 தொட்டு விட்டீர்களோ, 40 என்பது மனித வாழ்வின் மிக மிக அற்புதமான ஒரு காலம்.
40 வயது என்பது பண்படுவதற்கு ஒரு மனிதன் பகுத்தறிவு பூர்வமாக, அறிவுபூர்வமாக தன்னை உணர்ந்து, தன்னை செதுக்கி, தன்னை மாற்றி, தன்னை மேம்படுத்தி எல்லா வகையிலும் ஒரு தனி சிறந்த மனிதனாக உருவெடுப்பதற்கு தேவைப்படுகிற அதிகபட்ச காலகட்டம் 40 ஆண்டுகள். 20 வயசுல பக்குவம் இல்லாமல் இருக்கலாம், 30 வயசுல விவரம் இல்லாமல் நடக்கலாம், 38 வயசுல கூட கிறுக்குத்தனமாக வாழலாம், தவறுகளில் மூழ்கலாம், பிறரை மதிக்காமல் ஆணவமாக அகம்பாவமாக நிலை போடலாம். ஆனால் 40 தொட்டுவிட்ட மனிதனுக்கு தன் வாழ்வு குறித்த புரிதல் இல்லாமல் அவன் 40 கடப்பதற்கு அனுமதியே இல்லை. ஏன்னா 40க்கு முன்னால் 40க்கு பின்னால் எல்லார் வாழ்க்கையும் வேற. நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க, 40க்கு முன்னாடி 40க்கு பின்னாடி எல்லா மனுஷனும் வேற. 30 வயசுல இருந்தவா சரின்னு சொன்னதெல்லாம் 40 வயசுல சரின்னு சொல்ல முடியாது. பல விஷயங்களை நாமே ரிவைஸ் பண்ணுவோம். ஐயோ நம்ம அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படி சொல்லியிருக்க கூடாது, அப்படி நடந்திருக்க கூடாது, நாம் செய்த பல காரியங்களை செய்திருக்க கூடாது என்று பேசுவோம். செய்யாது விட்டுவிட்ட பல செயல்களை செய்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம். 40 அப்படிப்பட்ட பண்பாட்டை, ஒரு பக்குவத்தை, ஒரு உணர்வை, ஒரு சிந்தனை உங்களுக்கு ஊட்டுகிற ஒரு போதுமான கால அவகாசம் 40. நாளை மறுமையில் நரகத்தில் கிடக்கிற மனிதர்கள் கதறி கதறி கத்தி புலம்புகிற புலம்பலை குறித்து குர்ஆன் பேசுகிறது. வஹும் யஸ்தரிகூன ஃபீஹா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நாளை மறுமையில் நரகத்திலே கிடந்து கதறுவார்கள். ரப்பனா அஹ்ரிஜ்னா, யா அல்லாஹ் எங்களை இந்த நரகத்திலிருந்து வெளியாக்க அல்லாஹ், நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல், நாங்க போய் நல்ல காரியங்களை செய்யறோம். கைரல்லதி குன்னா நாமல், ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி இல்லை அல்லாஹ் இறைவா, எங்கள் இறைவா ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படி செய்ய மாட்டோம், நெசமாவே நல்ல காரியங்களை செய்யறோம். உலகத்தில் நல்லதுங்கிற பேர்ல பல கெட்டதை செஞ்சுக்கிட்டு இருப்போம். மறுபடியும் சொல்லுவோம் அல்லாஹ் இடத்துல, அஹ்ரிஜ்னா நாமல் சாலிஹன் கைரல்லதி குன்னா நாமல், ஏற்கனவே நாங்க செஞ்சோமே அப்படி செய்ய மாட்டோம் ரப்பே, உண்மையிலே நெசமா நல்லது செய்வோம், எங்களை வெளியே அனுப்பு என்று நரகத்திலே இருக்கிற மனிதன் கதறுவான், உள்ள கிடந்து புலம்புவான், அல்லாஹ் இடத்துல கையேந்துவான். அப்ப அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த மனிதனுக்கு சொல்லப்படுகிற பதிலை குர்ஆன் சொல்லுகிறது. என்ன பதில்? நாளைக்கு தான் அது, இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு யாரும் நரகத்தில் கதறல. நாளை மறுமையில விசாரணைக்கு பிறகு நரகத்துக்கு போற மனுஷன் கதறும் பொழுது சொல்லப்படுகிற பதிலை குர்ஆன் பேசுகிறது. அவலம் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், அவலம் நுஅம்மிருக்கும், உங்களுக்கு நான் போதுமான வாழ்நாளை வயதை வழங்கவில்லையா? மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், ஒரு மனிதன் படிப்பினை பெறுவதற்கு எவ்வளவு காலம் தேவையோ, எவ்வளவு ஆயுள் தேவையோ, எவ்வளவு வாழ்நாள் தேவையோ அவ்வளவு வாழ்நாளை உங்களுக்கு நான் வழங்கவில்லையா? நல்ல கவனிங்க, அவ்வளவு அம்மிருக்கும் மாயத்ததக்கரு ஃபீஹி மன் ததக்கர், அறிவு வர்றதுக்கு, படிப்பினை பெறறதுக்கு, தன்னை திருத்திக்கிறதுக்கு, நேர்வழியில போறதுக்கு எவ்வளவு டைம் தேவையோ அவ்வளவு டயத்தை, அவ்வளவு வாழ்நாள் உங்களுக்கு நான் கொடுக்கலையா? வஜாக்கும் நதீர், அவ்வளவு ஏன் நீ சொந்தமா யோசிச்சிருந்தாலே 40 வயசுல திருந்திருக்கலாம், நீ அதையும் செய்யல. வஜாக்கும் நதீர், அதை தாண்டி உன்னிடத்துல எச்சரிக்கை செய்யக்கூடிய ஆட்கள் வேறு வந்தாங்களே, அனுப்பி வைக்கலையா? எல்லாருக்கும் எச்சரிக்கை செய்யப்படுற ஆட்கள் இன்னைக்கு யாரும் வரலன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா நேரில் வந்து சொன்னாதான் இல்லை, கையில் வச்சிருக்க போன்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம். யாரோ ஒருத்தன் சொல்றான், எப்படியோ சொல்றான், நீங்க திறக்கும் போதுதான் சொல்றான். இன்றைக்கு இங்கே கூட்டம் போட்டு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லப்படுகிறது, எச்சரிக்கப்படுகிறது, ஜும்மாக்களில் எச்சரிக்கப்படுகிறது. அது மட்டுமா? நேரடியாக கேட்டால் மட்டுமா எச்சரிக்கை? அது மட்டும் இல்லையே, நீங்க மொபைல திறந்தீங்கன்னா எச்சரிக்கை இல்லாத சூழலே இல்லை, எப்படியோ உங்களை வந்து சேர்ந்துருச்சு. அதான் சொல்லுவாங்க, வஜாக்கும் நதீர், எச்சரிக்கை செய்யறவங்க வந்தார்ல. ஆல்ரெடி வயசும் நீனா சிந்திச்சு திருந்துற வயசு, அவ்வளவு டைம் கொடுத்தேன், ஆளை விட்டு அனுப்பி எச்சரிக்கை பண்ணிப்பா, அப்படி அதை செய்ய இது செய்யாத அப்படின்னு எச்சரிக்கை பண்ண ஆளை அனுப்பி விட்டுட்டேன். அதுக்கு பிறகு வந்து நின்றுக்கிட்டு யாரெல்லாம் நான் ஒழுங்கா இருந்துருவேன். ஃபதூகு ஃபமாலு ஸாலிமீன மின் நஸீர், சுவைத்து பாருங்கள் அநியாயக்காரர்களே, நீ செஞ்ச அநியாயத்துக்குரிய விளைவை சுவைத்து பார், உனக்கு எந்த உதவியாளரும் கிடையாது. ஏன்? உனக்கு தான் போதுமான வயசை கொடுக்கிறதா, வேற என்ன தேவை அப்படின்னு எல்லாம் பேசுவாங்க. அவன் இந்த 40 ஆண்டுகள் என்பது மனித வாழ்வின் மிக மிக பிரத்யேகமான, மிக முக்கியத்துவம் வாய்ந்த அண்ணல் பெருமகனாருக்கு 40
நபியாக தேர்வு செய்யப்பட்டார்கள் நமக்கு எல்லாம் தெரியும். அதில் ஒரு செய்தி முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் 40 தேர்வு செய்திருக்கிறான். இல்லாட்டி இன்னொரு 10 வருஷத்துக்கு முந்தைய 30 கொடுத்துருக்காங்கன்னா 23 வருஷம் இருந்த ரசூலுல்லாஹ் 33 வருஷம் ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்கல்ல, நிறைய வாழ்ந்து காட்டியிருப்பாங்கல்ல. அல்லாஹ்க்கு டைம் தெரியும்ல, யாருக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், ஏன் கொடுக்கணும். இந்த 2 சாராரை நோக்கி இந்த வசனம் பேசுகிறது. சூரத்துல் அஹ்காஃப்ல பருவமடைந்து விட்ட அனைவரையும் பார்த்து பேசுகிறது. 40 தொட்டு விட்ட அத்தனை பேரை, 40 கிராஸ் பண்ண யாரெல்லாம் இருக்கிறீங்களோ கண்டிப்பா எடுத்து படிச்சிருங்க. பருவ வயது அடைஞ்சவன் கூட அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கூட முன்ன பின்ன ஆகலாம், டைம் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம், தெரியாது. அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு தெரியாது. மௌத் ஹயாத் எப்போ தெரியாது. ஆனா 40 தொட்டுட்டோம், 41 மௌத்தா போனாலும் கேள்வி பயங்கரமா இருக்கும். எனவே நான் சொல்லுகிற அந்த வசனத்தை சூரத்துல் அஹ்காஃப் குன்றுகள் என்ற பெயரிலே இடம்பெற்றிருக்கிற திருக்குர்ஆனுடைய 46வது அத்தியாயத்தை எடுத்து அதில் 15வது வசனத்தை மீண்டும் மீண்டும் நீங்கள் அசை போட வேண்டும். சொல்றதை கேட்கறதுக்கு நான் சொல்ல, நீங்க சிந்திக்க வேண்டும். குர்ஆன் வாசிப்பதற்கு மட்டுமல்ல, குர்ஆன் செவியேற்பதற்கு மட்டுமல்ல, திருமறை குர்ஆன் ஏன் அருளப்பட்டது என்று குர்ஆன் சொல்லுகிறது. திருமறை குர்ஆன் ஆழ்ந்து சிந்திப்பதற்காக அருளப்பட்டது. கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி. அருள் நிறைந்த இந்த வேதம் அன்ஸல்நாஹு இலைக், உங்களுக்கு நாம் அருள் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? லியத்தப்பரு ஆயாத்திஹி, அதன் வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. நம்மள எத்தனை பேர் இந்த வேலையை செய்யறோம்னு எனக்கு தெரியல. வாசிக்கிற வேலையை கூட செய்யல. வாசிக்கவே செய்யாத சமுதாயத்தை ஆழ்ந்து சிந்தனை செய்வதை பற்றி பேச முடியுமா, பேசலாமான்னு தெரியல. ஆனால் குர்ஆன் வாசிப்பதை பற்றி பேசல, ஆழ்ந்து சிந்திப்பதை பற்றியே பேசுகிறது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்கள் இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அவர்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது, ஆழ்ந்து சிந்திக்க வேண்டாமா என்று குர்ஆன் கேட்கிறது. அல்லாஹ் பேசுறது கவனிங்க. நல்ல அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு ஒரு வார காலத்துக்காவது குறைஞ்சபட்சம் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப எடுங்க, மீண்டும் மீண்டும் படிங்க, படிச்சுட்டு யோசிங்க. அப்படியே தனிமையில் உட்கார்ந்து அது உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன, உங்களுக்கு என்று சில செய்திகள் அதற்குள்ளே இருக்கும். எனக்குன்னு இருக்கும், நான் சிந்திக்கும் போது எனக்கு கிடைக்கும், உங்களுக்குன்னு இருக்கும், நீங்க சிந்திச்சா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்குமான பொது இருக்கிறது, அது எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஆனா உங்களுக்குன்னு பிரத்யேகமா, உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைக்கு, உங்க பேரண்ட்ஸுக்கு, உங்க வாழ்க்கைக்கு, உங்க மனைவிக்கு, உங்க குடும்பத்துக்கு அப்படின்னு ஒரு செய்தி அந்த வசனத்துக்குள்ள இருக்கும். அது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், அது என்னால சொல்ல முடியாது. உலகத்துல எந்த ஆலிம் சவாலையும் சொல்ல முடியாது, எந்த பெரிய அறிஞரும் வந்து சொல்ல முடியாது. உங்க விஷயத்தை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். குர்ஆனை படித்தார் எல்லா மனிதர்களுக்குமானது, எல்லா மனிதர்களுக்கும் உரிய பொது என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஒவ்வொரு மனிதனுக்குமான பிரச்சனைகள் வேறு, சிந்தனைகள் வேறு, தேவைகள் வேறு, துன்பங்கள் வேறு. அந்த சூழலுக்கு ஏற்ப உள்ள சிக்கலுக்கான தீர்வு உங்களுக்கு தான் வழங்கப்படுமே தவிர உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் வழங்கப்படாது. அப்படி உங்களுக்கு வேணும்னு நீங்க ஆசைப்பட்டா நீங்க அந்த வசனத்தை எடுத்து உங்க குடும்பத்துக்கு அல்ல என்ன சொல்றான்னு நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கங்க, நீங்க சிந்திச்சு. இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்கிறது. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, மனிதனுக்கு நாம் உபதேசித்திருக்கிறோம். மனிதனுக்கு, மூமினுக்குன்னு சொல்லல, மனிதனுக்கு நாம் உபதேசித்திருக்கிறோம், அறிவுரை சொல்லி இருக்கிறோம். பிவாலிதைஹி இஹ்சானா, அவன் தன் பெற்றோருக்கு பெற்றோரிடத்திலே அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு நாம் உபதேசித்திருக்கிறோம். இஹ்சான், எஹ்சானான முறை. எஹ்சான் அப்படிங்கிற சொல்லு இருக்க அரபுல திருமறை குர்ஆன் பயன்படுத்துகிற ரொம்ப அற்புதமான ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை. எஹ்சான்னா அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுன்னு அர்த்தம் கிடையாது. அவங்க இடத்துல என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் ரொம்ப எக்ஸலண்டா, ரொம்ப சூப்பரா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா, ரொம்ப பவர்ஃபுல்லா, பார்த்தாலே அப்படியே எவ்வளவு சிறப்பா இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு உண்டான முறைக்கு பெயர் எஹ்சான். அல்லாஹ் சொல்றான் எஹ்சானான முறையில் நடந்துக்க அப்படின்னு நம்ம மனிதனுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எஹ்சானா, சாப்பாடு கொடுத்தா எஹ்சான், பேசுனா எஹ்சான், தர்மம் செஞ்சா எஹ்சான், குளிப்பாட்டுனா எஹ்சான், எல்லாத்தையும் எஹ்சான். எதுலையும் வெறுப்பு வெளிப்படக்கூடாது, கோபம் வெளிப்படக்கூடாது, இயலாமை வெளிப்படக்கூடாது.
சொல்லிட்டு இந்த சபைக்கு பொருத்தமான வசனம்னு நான் நினைக்கிறாங்க. அடுத்து பாருங்க, பெற்றவங்களுக்கு நல்ல முறையில் நடந்துக்கன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தையில் ஏன்னு காரணத்தை சொல்றான். காரணம் எப்படி இருக்கணும்? இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கான காரணத்தை சொன்னால் காரணம் எப்படி இருக்கணும்? இயல்பா சிந்திங்களேன், காரணம் எப்படி இருக்கணும்? காரணம் எப்படி இருக்கணும்? பெற்றவங்க செஞ்ச கஷ்டத்தை, அவங்களுடைய துன்பம் துயரங்களை அப்படி தானே பட்டியல் போடணும். அதானே பொருத்தமாக இருக்கும். எப்போ உங்கள் அப்பா அம்மாட்ட இப்படி நடந்துக்க, ஏன்னு தெரியுமா? உங்கள் அத்தா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாருப்பா, வெளிநாட்டில் போய் ஒட்டகம் மேய்ச்சி பாலைவனத்தில் கஷ்டப்பட்டு சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படியே சிரமப்பட்டு உனக்கு பணத்தை அனுப்பி விட்டாரியா? 10-30 வருஷமா தான் வாழ்க்கையை முழுக்க அங்கேயே தொலைச்சிட்டாருப்பா. உங்களை வளர்க்கறதுக்கு, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு சொன்னாங்களே, படிக்க வைக்கிறது அவ்வளவு. இன்னைக்கு இருக்கிற ஆகப்பெரிய சைத்தான சூழ்ச்சிகளில் ஒன்று கல்வி நிலையங்கள். அத மாதிரியான மகா மோசமான மகா சைத்தானிய சிந்தனை கொண்ட ஒரு இடம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிடலாம். என்ன நமக்கு அதிகபட்ச செலவு எதுக்கு? ஒரு வருஷத்துல நீங்க எதுக்கு அதிகம் உழைக்கிறீங்க? சாப்பிடவா? உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கா? உங்க வீட்டில் கரண்ட் பில்லுக்கா? எதுக்கு லம்பா தூக்கி கொடுக்குறீங்களே? உங்க பிள்ளைகளுடைய கல்வி செலவுக்கு, 5ஆம் கிளாஸுக்கு, 8ஆம் கிளாஸுக்கு, 10ஆம் கிளாஸுக்கு 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம் வாழ்நாள் முழுக்க ஓட்டி போடலாம். அவ்வளவு பெரிய தொகையை ஒரு வருஷத்துக்கு கொண்டு போய் காலேஜ் ஃபீஸ், ஸ்கூல் ஃபீஸ். இப்ப இதெல்லாம் சொல்லணும்ல, அப்படி சிரமப்பட்டாருப்பா அப்படி. ஆனா இங்க 2 பேரிடத்துல நல்லா நடந்துக்கேன்னு சொல்லிட்டு, 2 பேர்னா அத்தா இடத்துலையும் அம்மா இடத்துலையும் நல்லா நடந்துக்கேன்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் காரணம் சொல்றான். அம்மாவுடைய துன்பத்தை மட்டும் எல்லாம் எடுத்து சொல்றான். அத்தாவை பத்தி ஒண்ணுமே சொல்லலை. அத்தா என்னெல்லாம் பாடுபட்டார் தெரியுமா? பின்னாடி அல்ல ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹா வவலாத்துஹு குர்ஹா வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. பேரண்ட்ஸுக்கு நீ உபகாரம் செய்யணும்னு சொன்னோம். ஏன் தெரியுமா? உங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டு உன்னை சுமந்தா, ரொம்ப சிரமப்பட்டு உன்னை பெத்தெடுத்தா, 30 மாசங்கள் உன்னை சுமந்து உனக்கு பால்குடி மறக்காட்டுறதுக்கு ஏறத்தாழ 30 மாதங்கள் தூக்கம் விழித்து தன் இன்பங்களை எல்லாம் துறந்து தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் பல்வேறு சிரமங்களை சகித்து ஏறத்தாழ 30 மாத காலங்கள் உன்னை வளர்த்து ஆளாக்குவதற்காக பெரும் சிரத்தையை மேற்கொண்டிருக்கிறாளப்பா. இது காரணம் சொன்னா முதல்ல எப்படி இருக்கணும்? உங்க அம்மாவுக்கு நீ நல்ல முறையில் நடந்துக்க, அப்படிதானே இருக்கணும். அம்மா ரொம்ப சிரமப்பட்டா, அம்மாவை நல்லா பார்த்துக்கப்பா. உங்க அத்தா ரொம்ப சிரமப்பட்டாரு, அத்தாவை நல்லா பார்த்துக்கப்பான்னு சொல்லலாம். உங்க அத்தா அம்மாவை நல்லா பார்த்துக்க, உங்க அம்மா ரொம்ப சிரமப்பட்டா. அது சொல்ல வர்ற செய்தி விளங்குதா உங்களுக்கு? குடும்பத்தின் மிக முக்கியமான ஆணிவேர் யாருன்னு கேட்டா பெண்களாகிய நீங்கள் தான். ஒரு தந்தையாக எனக்கு மதிப்பு எப்பொழுது கிடைக்கிறது என்று பார்த்தால், தாயோடு ஒட்டி கொண்டிருப்பதனால் எனக்கு தந்தையாக மதிப்பு கிடைக்கிறது. நீங்க தான் எல்லாம். ஏன்னா குடும்பத்தினுடைய ரொம்ப முக்கியமான ஒண்ணு, அதுவும் குழந்தை பருவத்திலிருந்து பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்குகிற அந்த வேலை என்பது உணர்வு பூர்வமானது, அறிவுபூர்வமானது அல்ல, உணர்வு பூர்வமானது. அங்க உணர்வுக்கு தான் இடம், அறிவுக்கு இடம் கிடையாது. அறிவு 2ஆம் பட்சம். அந்த உணர்வு எல்லாமே முழுக்க உங்கள்கிட்ட தான் இருக்கு, ஆண்கள்கிட்ட இல்லை. ஆண்கள்ல 10% உணர்வு, 90% அறிவு. பெண்களிடத்துல 90% உணர்வு, 10% அறிவு. எம்மாயம் உள்ள அப்படியான ஒரு தவிப்பை தகப்பன் இடத்துல பார்க்க முடியாது, தாய் இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்களே, கிட்டத்தட்ட தந்தைமார்கள் மணப்பதெல்லாம் தாய்மார்களுடைய தியாகத்தின் வழியாகத்தான். அதனால தான் தந்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. உங்க அம்மா அவ்வளவு சிரமப்பட்டாப்பா, உங்க அம்மாவுடைய கணவர்ப்பா, உன்னை பெத்தெடுத்த உன்னுடைய தந்தைப்பா, நீ பிறப்படுவதற்கு காரணமா இருந்தவர்ப்பா, அவ்வளவுதான் மேட்ரு, வேற ஒண்ணும் இல்லை. சொல்லிட்டு பெத்தவங்களை பத்தி சொல்லிட்டானா? முதுமை நிலையில் இருக்கிற நம்முடைய பெற்றவங்களத்துல நல்ல முறையில் நடந்துக்கணும். அவங்க சிரமப்பட்டு பெத்தெடுத்தாங்க, வளர்த்தாங்க, ஆளாக்குனாங்க, நமக்காண்டி கஷ்டப்பட்டாங்க. சொல்லிட்டு அடுத்த மேட்ருக்கு வர்றான் பாருங்க. ஹத்தா இதா பலக அசுத்தஹு, அந்த மனிதன்
குழந்தையா பிறந்து வளர்ந்து தாயால் வளர்க்கப்பட்ட அந்த மனிதன் அவன் பருவ வயதை அடைந்து விட்டால், ஒபலக அர்பஈன சனத்தன் 40 வயதை அடைந்து விட்டால், ரெண்டையும் சொல்றான். ஹத்தா இதா பலக அசுத்தஹு, பருவ வயதை அடைந்து விட்டால், ஒபலக அர்பஈன சனத்தன் 40 வயதை அடைந்து விட்டால், கால ரப்பி அவுசிஅனி, அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறான், அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹ் வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي இன்னி துபுத்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த மனுஷன் அல்லாஹ்ட்ட 40 வயசுல கையேந்துறான். ஏன் 40க்கு முந்தி கையேந்த முடியாதா? எப்படி கையேந்துறானா? அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, யா அல்லாஹ், எனக்கும் என்னுடைய வாப்பா அம்மாவுக்கும் நீ செய்த அருளுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருப்பதற்கு எனக்கு நீ உதவி செய்கிறப்பே. அல்லாஹ்விடத்தில் 40 வயசு மனுஷன் கையேந்திரான். எப்படி கையேந்திரான்? யா அல்லாஹ், எனக்கு நிறைய நீ அருள் புரிந்திருக்கிறாய், உதவி செய்திருக்கிறாய், என்னுடைய பெற்றோர்களுக்கு பெரும் கிருபைகளை வாரி இறைத்திருக்கிறாய், அந்த உதவிகளுக்கு அந்த அருள் கிருபைகளுக்கு நான் நன்றியுடையவனாக நடக்க வேண்டும் இறைவா. அதற்கு நீ எனக்கு பலத்தை கொடு, ஆற்றலை கொடு, வாய்ப்பை கொடு, நீ உதவி செய், நான் நன்றி செலுத்த வேண்டும் உனக்கு. நன்றி உணர்வு வாழ்வின் மிக முக்கியமான ஒன்று. நன்றி செலுத்துகிற மனிதன் உண்மையிலே யாருக்கு நன்றி சொன்னாலும் அவனுக்கு எதையும் கொடுத்தானா கொடுக்கவில்லையா தெரியாது. நீங்கள் நன்றி சொன்னால், நன்றி செலுத்தினால், நன்றி உணர்வோடு இருந்தால் அந்த நன்றி உணர்வு உங்களுக்குத்தான் நன்மை பயக்கும் என்று குர்ஆன் சொல்கிறது. நன்றி உணர்வு, அடுத்தவனுக்கு என்னமோ செஞ்சுட்டேன், நான் ரொம்ப நன்றி உள்ள ஆளு, விசுவாசமான ஆளு அப்படின்னு நீ அடுத்தவன்கிட்ட காட்டிக்கிறது ஒண்ணும் இல்லப்பா, உனக்கு லாபம் அது. ஒமையஸ்கூர் ஃபைன்னமா யஸ்கூர் லினஃப்ஸி. நன்றி செலுத்துகிறவர், யார் நன்றி செலுத்துகிறாரோ அவர் தனக்குத்தானே நன்றி செலுத்திக் கொண்டார், அவருக்குத்தான் நன்மை. முதல் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல. இரண்டாவது பிரார்த்தனை, வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹ், யா அல்லாஹ், நீ திருப்திப்படுகிற அமல்களை நான் செய்ய வேண்டும் இறைவா, அதற்கு நீ எனக்கு வாய்ப்பளி. எவ்வளோ வேலைகளை, எத்தனையோ அமல்களை செய்துட்டேன், ஆனா எந்த வேலையெல்லாம் நீ திருப்திப்பட்ட எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நான் கேட்கிறேன், எனக்கு நீ ஆற்றலை கொடு, பலத்தை கொடு, வாய்ப்பை கொடு, உதவி செய். எதற்கு தெரியுமா? வ அன் அஅமல சாலிஹன் தர்லாஹ், எதை நீ திருப்திப்பட்டு கொண்டாயோ அப்படிப்பட்ட நல்லறங்களை செய்வதற்கு எனக்கு நீ வாய்ப்பளி இறைவா. மூணாவது கேட்கிறாரு, வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, இறைவா எனக்காக என் சந்ததிகளை சீர்படுத்த இறைவா. நல்ல வாக்கியத்தை கவனிங்க. என் சந்ததிகளை சீர்படுத்துன்னு கேட்டா சாதாரண வாக்கியம், எல்லாரும் செய்யற துவா. நம்மள எத்தனை பேர் இப்படி ஒரு துவா செஞ்சிருப்போம்னு தெரியல. முந்தையெல்லாம் நம்ம சமூகத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்துச்சு. வசீலா, ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டால், இப்ராஹிம் நபியின் பொருட்டால், அவுலியாக்களின் பொருட்டால், யாரெல்லாம் அவங்கள வச்சு முன் வச்சு கேட்கிறப்பே அப்படியெல்லாம் துவா செய்யற ஒரு பழக்கம் இருந்துச்சு கடந்த காலத்துல. அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா இங்க அல்லாஹ் சொல்றான், வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, யா அல்லாஹ், எனக்காக என் பிள்ளையை நீ நேர்படுத்த. அல்லாஹ் எனக்காக என் பிள்ளையை நேர்படுத்துன்னு கேட்கல, எனக்காக, எனக்காக நான் கேட்கிறேன். என் பிள்ளையை நீ எனக்காக விட்டு கூட்டி நம்ம சொல்லுவோம்ல, பிரச்சனைகளின் பொழுது, தேவைகளின் பொழுது, நான் கேட்கிறேன், எனக்காக விட்டு கொடுப்பா, எனக்காக ஹெல்ப் பண்ணுப்பா. யார்கிட்ட அப்படி சொல்லுவோம்? யார்கிட்ட அப்படி சொல்ல முடியும்? யார் விஷயத்திலே நாம் நன்மையாக, நேர்மையாக, ஒழுக்கமாக, உன்னதமான மனிதர்களாக வாழ்ந்திருக்கிறோமோ அவர்களிடத்திலே மட்டும்தான், நம்முடைய பிரியத்திற்குரியவர்களிடத்திலே மட்டும்தான் நம்மால் அப்படி பேச முடியும். மற்ற யார்த்தையும் எனக்காக செஞ்சு கூட சொல்ல முடியாது, போயாண்டுருவான். வ அஸ்லிஹ் லி ஃபீ ذُرِّيَّتِي, எனக்காக என் பிள்ளையை சீராக்க. அல்லாஹ் நிறைய செய்தி இருக்கு. என்ற கேட்ட இந்த ஒரு வசனம் ஒரு நாள் முழுக்க வகுப்பாக நடத்தப்பட வேண்டிய அளவிற்கு உள்ளுக்குள்ள அல்லாஹ் அவ்வளவு கருத்து செறிவுள்ள வசனம் இது. அதனால தான் சொன்னேன், இந்த வசனத்தை வெறும் வார்த்தையா கேட்டுட்டு, ஒரு பயானா கேட்டுட்டு அப்படியே கடந்து போறதுக்காண்டி நான் சொல்ல விரும்பல. இந்த வசனம் அப்படியே எடுத்து நீங்க திரும்ப 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 ஒரு வார காலத்திற்கு அசைப்பட்டுக்கிட்டே இருங்க. இது மாதிரி நீங்க 10 செய்தி 20 செய்தி நீங்க சொல்லுவீங்க, அவ்வளவு இருக்குள்ள. குறிப்பாக ஒரு அழகான குடும்பத்திற்கான எல்லா முன்னுதாரணங்களும் இருக்கிறது.
பெத்தவங்களிடத்துல ரொம்ப பணிவா, ரொம்ப ஒழுக்கமா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப ஹசானா, அல்லாஹ்விடத்துல கையேந்திரா ஒருத்தன் அப்படின்னா எதை உள்ளத்துல விரும்புறானோ, எதை செயல்படுத்துறானோ அதைத்தான் அல்லாஹ்ட்ட கையேந்தணும். எதைத்தான் செய்யலையோ அதை அல்லாஹ்ட்ட கையேந்திரா அந்த துவாலாம் எல்லாம் ஏத்துக்கவே மாட்டான். அல்லாஹ் துவாக்களை ஏத்துக்குவான், ஆனா அதுக்கு ஒரு ரூல் வச்சிருக்கான், ஒரு விதி வச்சிருக்கான். என்ன விதி தெரியுமா? அவன் உங்களுக்கு உதவி செய்யணும்னா அதுக்கு நீ என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட கேள். எல்லாம் நிறைய நான் சம்பாதிக்கணும், காலில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நல்லா தின்னுட்டு வீட்டில் தூங்க வேண்டியது, எல்லாம் நிறைய செல்வத்தை தான் செருப்படியை தான் தருவான்ல. ஏன் செல்வத்தை தரணும்? முதல்ல கடைக்கு போடா, வேலைக்கு போடா, தொழிலுக்கு போடா, அந்த வேலையை பண்ணிட்டு எல்லாம் செல்வத்தை கொடு அப்படின்னா அந்த தொழில் வழியாக செல்வத்தை அள்ளி கொடுப்பான். தொழிலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உழைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் பணத்தை கொடு, பணத்தை கொடு, பணத்தை கொடு, ஒரு ஒன்றும் மண்ணு கொடுக்க மாட்டான்ல, ஓடுன்றுவான். அப்போ எல்லாம் எனக்கு என் பெத்தவங்களுக்கு நன்றி செலுத்துறவனா என்ன நீ ஆக்குன்னு கேட்டா, அப்படி பெத்தவங்களுக்கு நன்றி உடையவனா நீ நடக்கணும். எந்த குடும்பத்திலே பெற்றோர் மதிக்கப்படுகிறார்களோ, முதியோர்கள் மதிக்கப்படுகிறார்களோ, அதை விட அழகிய குடும்பம் வேற என்ன இருக்க முடியும்? அவங்க தான் அந்த குடும்பத்தினுடைய அச்சாணி. அவங்க இல்லாம அந்த வீடு இருந்துச்சா? அவங்க இல்லாம புள்ள இருந்துச்சா? அவங்க இல்லாம இந்த குடும்பம் தலைச்சிருக்குமா? அவங்க தானே மூதாதைகள், ஆணி வேற போதானே, அங்கிருந்து வந்த கிளைகள் ஆணினாம. மகம் மட்டும் வேணும், மாமனார் வேண்டாம், மாமியார் வேண்டாம், களிமண்ல செய்யத்தான் வேணும். அப்படி ஒரு பூசண உலகத்துல மாமனார் மாமியார் வேண்டாம், புருஷன் மட்டும் வேணும். எங்க இருந்து வருவான்? ஆகாயத்துல இருந்து குதிப்பான் அவன். எத்தனை குடும்பங்களில் ஒண்ணு அவங்க இருக்கணும், இல்லாட்டி நான் இருக்கணும். இந்த நாக்கு அறுத்துடலாம். அப்படி ஒரு நாக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி அந்த நாக்கை அறுத்துடலாம். ஒண்ணு அவங்க இருக்கணும், நான் இருக்கணும். பெரியவங்கன்னா அப்படித்தான். இந்த பிள்ளைகள் பேசிக் கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒரு 25 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு நிகழ்வு நினைவுக்கு வந்தது. நான் மதரசாவில் படித்துக் கொண்டிருக்கிறேன். 2000ஆவது ஆண்டு, 2000 அல்லது 2001 இருக்கும். விடியல் வெளியில் ஒரு பத்திரிகை வந்துச்சு. இப்ப அது வருதான்னு தெரியல. அந்த பத்திரிகையில் ஒரு கதை ஒண்ணு. அந்த கதையை படிச்ச உடனே நான் போஸ்ட் கார்டில் அந்த கதைக்கு வாசகர் கடிதம் எழுதி, இப்பமெல்லாம் அந்த பழக்கம்லாம் பெரும்பாலும் யாருக்கும் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த அனுபவம் நம்ம தலைமுறைக்கு ரொம்ப குறைவு. ஒரு போஸ்ட் கார்டு எடுத்து போஸ்ட் கார்டில் வாசகர் கடிதம் எழுதி அந்த கதைக்காக அந்த முகவரிக்கு அனுப்பி விட்டுருந்தேன். அடுத்த மாத பத்திரிகையில் நான் எழுதிய வாசகர் கடிதத்தை நல்ல பெருசாக கட்டம் கட்டி பெரிய கொட்டை எழுத்துல அதை பிரசுரம் பண்ணியிருந்தாங்க. அது என்ன கதை அப்படின்னு கேட்டா, ஒரு தந்தை, வயது முதிர்ந்த தந்தை, தோட்டத்திற்குள்ள வீட்டின் பின்புறத்திலே மரத்திற்கு கீழே தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார், புழக்கடையில் அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்திருக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தின் மீது ஒரு காகம் வந்து அமர்கிறது. வாலிப வயதை எட்டி இருக்கிற தன் மகனை அழைத்து, காதுகள் பழுதாகி கை கால்கள் எல்லாம் பலவீனமாகி தள்ளாத முதுமையின் பருவத்திலே வீற்றிருந்த அந்த தந்தை தன் மகனை அழைத்து கேட்கிறார், தம்பி அந்த தூரத்தில் என்னமோ தெரியுதா, அது என்னது அப்படின்னு கேட்காரு. மகன் சொல்றான், பாப்பா அது காக்கா அப்படிங்கிறான். ஒரு 5 நிமிடம் இருக்கும். மீண்டும் பையனை கூப்பிடுறாரு, அது என்னது அப்படின்னு கேரு. அது காக்கா. அடுத்த ஒரு 5 நிமிஷம் கழிச்சுது. திரும்ப பையனை கூப்பிடுறாரு, எதுக்குன்னு தெரியல, என்னப்பா அங்க இருக்க, அது என்னது காக்காங்கிறோம்ல. துவனி கொஞ்சம் அப்படியே மாறுது. 3ஆவது தடவை, திரும்ப 4ஆவது தடவை, பாப்பா அது சொல்லிக்கிட்டே இருக்கேன், காக்கா காக்கா, கேக்கா இல்லையா அப்படின்னு பையன் ரொம்ப ரைஸ் ஆயிட்டு சத்தத்தை கூட்டிட்டான். உடனே நீ கொஞ்சம் உட்காரு அப்படின்னு அந்த டேபிள்ல அவர் உட்கார்ந்து இருந்த சேர்ல அவனை உட்கார வச்சுட்டு, மகனை உட்கார வச்சுட்டு உள்ள போறார். உள்ள போயிட்டு தன்னுடைய மேசையை திறந்து அதுக்குள்ள இருந்து ஒரு டைரி எடுக்கிறார். அவர் இளமை பருவத்தில் எழுதிய ஒரு டைரி, ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு டைரி. 25-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி
அவன் சிறு குழந்தையாக இருந்த பொழுது எழுதப்பட்ட ஒரு டைரி. அந்த டைரியில் ஒரு குறிப்பிட்ட பக்கத்தை திறந்து மகனுடைய கைகளில் கொடுத்து, தம்பி படி அப்படிங்கிறாரு. பையன் படிக்கிறான். அந்த தேதி போட்டு நேரம் போட்டு, இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு என் வீட்டு தோட்டத்தில் நான் உட்கார்ந்திருந்தேன். வீட்டின் தோட்டத்தில் இருந்த ஒரு மரத்தின் மீது காகம் ஒன்று வந்து அமர்ந்திருந்தது. என்னுடைய புள்ள தத்தி தத்தி அப்பதான் பேச துவங்கி இருந்த என் மகன் என் இடத்துல கேட்டான், வாப்பா அது என்னதுன்னு கேட்டான். நான் காக்கான்னு சொன்னேன். மீண்டும் கேட்டான், காக்கான்னு சொன்னேன். இப்படியாக திரும்ப 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 என்னுடைய மகனிடத்திலே 25 தடவைகளை குறித்து கேள்வி எழுப்பிக் கொண்டே இருந்தான். ஒவ்வொரு தடவையும் என் மகனுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன், அவனை அறிவாளியாக்குகிறேன், அவனது சிந்தனைக்கு நான் தீழி போடுகிறேன் என்கிற உணர்வோடு பரவசத்தோடு அவன் கேட்க 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 25 தடவைகளும் மன மகிழ்ச்சியோடு என் மகனுக்கு அது காகம் 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 என்று நான் பதிலளித்துக் கொண்டிருந்தேன் என்று 30 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் எழுதிய டைரியை தன் மகனின் கரத்திலே கொடுத்து படிக்க சொல்கிறார் தந்தை. மகன் கண்ணில் இருந்து அப்படியே குளமா கொட்டுது. பதில் இல்லை, பேச்சு இல்லை. அவ்வளவுதான் கதை. நான் அதுக்கு போஸ்ட் கார்டில் எழுதி வாசகர் எழுதி போட்டிருக்கிறேன். நீங்கள் கதைதான். அந்த மகன் நிஜத்திலே அப்படி ஒரு மகன் இருந்து அந்த மகன் அழுது கண்ணீர் வெடித்தானா என்று எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கதையை படித்த பொழுது நான் கண்ணீர் விட்டேன். கதையை படித்து விட்டு கண்ணீர் வெடித்தேன் என்று நான் எழுதி அந்த டைட்டிலை அப்படியே போட்டு ஒரு பெரிய பாக்ஸ் கட்டி பெரிய கொட்டை எழுத்துக்களில் எங்களுடைய மதரசாவுடைய முகவரியோடு எழுதியிருந்தேன். அல்தாஃபுர் ரப்பானியா, தென்காசி, 6ஆம் வகுப்பு மாணவர் அப்படின்னு போட்டு அது வெளியாக இருந்துச்சு. எல்லா குடும்பங்களுக்கும் இந்த கதை பொருந்துமா பொருந்தாதான்? பெற்றோர்கள் மதிக்கப்படாத குடும்பங்கள் அது குடும்பங்கள் அல்ல. அவர்களால் சில சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும், வேறு வழியே இல்லை. அதை நீங்கள் தாங்கிக் கொள்வதன் வழியாகத்தான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பெரும் சுபம் என்கிற பரிசு உங்களுக்கு வழங்கப்பட காத்திருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறானே, அம் ஹசிபுத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கத்திற்குள்ளே நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா யஅதிகும் மஸலுல்லதீன கலவ் மின் கப்லிகும் மஸ்ஸத்துஹுமுல் பஸாஉ வல்லர்ராஉ வஸுல்ஸிலு ஹத்தா யகூல ar-ரஸூலு வல்லதீன ஆமனு மஅஹு மதா ரஸூலுல்லாஹ். உங்களுக்கு முன்னிருந்தோர் பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் நீங்கள் படாமல், அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டதைப் போல நீங்கள் ஆட்டுவிக்கப்படாமல் சொர்க்கத்திற்குள்ளே நுழையலாம் என்று எண்ணுகிறீர்களா? அந்த கஷ்டமும் சோதனையும் போர்க்களத்தில் சண்டையில் எதிரிகளாக அப்படித்தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அத்தா வழியாக வரலாம், உங்கள் அம்மா வழியாக வரலாம், உங்கள் பெற்றோர் வழியாக வரலாம், உங்கள் முன்னோர் வழியாக வரலாம். அதை ஏற்கணும், அதை சகிக்கணும், அதை ஒத்துக்கணும், அதில் மகிழ்ச்சி அடையணும். ஏன்? இந்த பணிவிடையின் வழியாக நான் பெறப்போவது அல்லாஹ்வுடைய சுவனத்தை பரிசாக என்று நீங்கள் நினைத்தால், அதை விட முக்கியமாக அதில் இருக்கிற அந்த கடைசி பிரார்த்தனை பாருங்க, வாஸ்லிஹ் லீ ஃபீ ذُرِّيَّتِي, எனக்காக என் பிள்ளையை சீர்படுத்து அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்பான். கேட்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொன்னானே, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்களோ அப்படித்தான் உங்கள் மீது செயலூக்கம் கொடுக்கப்படும். நீங்க உங்க பிள்ளைகிட்ட சொல்லி சொல்லி அப்படி இருக்கணும்பா, இப்படி இருக்கணும்பா, அத்தா அம்மா மரியாதை செலுத்தணும்பா அப்படின்னு நீங்க சொன்னா போதாது, நீங்க செஞ்சு காட்டணும். நீங்க நெசமாவே நீங்க நல்லவங்களா இருந்துட்டீங்க, உண்மையா இருந்துட்டீங்க, நேர்மையா இருந்துட்டீங்க, உங்களுடைய பெரியவங்களுக்கு நீங்க பணிவிடை செஞ்சு இஹ்சானான முறையில் வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும். குர்ஆன் சொல்லுகிற சத்தியம் இது. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஒருத்தர் செஞ்சது இன்னொருத்தரை போய் சேராது. குர்ஆன்ல இருக்கு, அப்படி வசனம் இருக்கு. வல்லேசிலில் இன்சான் இல்லாமா சகா, மனிதன் அவன் எதை முயற்சித்தானோ அதை தவிர அவனுக்கு வேற ஒன்றும் இல்லை. வலா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். இது எல்லாம் மறுமைக்கு, உலகத்துக்கு கிடையாது. உலகத்துல ஒருத்தர் செஞ்சது அடுத்தவருக்கு வரும். நீங்க நல்லவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்களுக்கு அந்த நன்மையினுடைய பாக்கியம் போய் சேரும். நீங்கள் அயோக்கியர்களாக, கெட்டவர்களாக, மோசமானவர்களாக இருந்தால் உங்களுடைய மோசம், உங்களுடைய தீமை, உங்களுடைய தவறு உங்கள் பிள்ளைகளை பாதிக்கும். கதை சொல்ல, குர்ஆன் சொல்றேன். மூசா நபி, ஹில்ர் அவர்களுடைய வரலாறு படிச்சிருக்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கிதிர் அவங்கள சந்திக்கிறதுக்கு மூசா நபி போவாங்களே, ஒரு 3 நிகழ்ச்சி நடக்குமே. கப்பலை ஓட்ட போடுவாங்க, ஒரு பையனை கொலை பண்ணிடுவாங்க, ஒரு இடிஞ்சு கிடக்கிற சுவத்தை நிமித்தி கட்டி வச்சுட்டு வருவாங்க. 3 நிகழ்ச்சி நடக்குமா? மூசா நபிக்கு பொறுமையாக இருக்க முடியாது. என்ன இந்த ஆளு ஏற்குமாறு செஞ்சுக்கிட்டே இருக்காரு, இந்த ஊர்க்கார பயில ஒரு காசு நமக்கு சாப்பாடு தரல, இவனுக்கு நம்ம வீட்டை இந்த சோத்தை செப்பனிட்டு கொடுக்கணுமா? அப்படியெல்லாம் மூசா நபி கோவப்படுவாங்க. கடைசியில் ஹில்ர் அவர்கள் தான் செய்த செயலுக்கான பதிலை சொல்லுவாங்க. சொல்லும்போது இந்த சுவரை ஏன் கட்டினது தெரியுமா? இந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையல் என்னன்னு கேட்டா 2 ஏழை சிறுவர்களுக்கு, அனாதை சிறுவர்களுக்குரியது. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னன்னு கேட்டா, வலம் யப்லுகா அசுத்தஹுமா வ யஸ்தக்ரிஜா கன்ஸஹுமா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக். அவங்க பருவ வயதை அடைஞ்ச பிறகு இந்த புதையலை எடுத்து அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புறான். அவன் பருவ வயதை அடையிற வரைக்கும் அது உள்ள இருக்கணுமே. அதுக்கு தான் இந்த சுவரை எண்ணெய் வச்சு அல்லாஹ் கெட்ட வச்சான். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஏன் காரணம் சொல்லணும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? பதில் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லுங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இந்த பிள்ளைங்க பருவம் அடைஞ்ச பிறகு அவங்களுக்கு கிடைக்கணும், அனாதை பிள்ளைங்க, அதனால அல்லாஹ் என்னை வச்சு கெட்ட வச்சான் அப்படின்னு ஹில்ர் அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படி அல்லாஹ் கெட்ட வச்சான்? யாராவது பதில் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஹில்ர் அவங்க சுவரை கட்டுறாங்க, இடிஞ்சு விழுற சுவரை கெட்டும் பொழுது மூசா நபி கோவப்படுறாங்க. இந்த ஊருக்கார பையனோ நமக்கு சாப்பாடு கூட தரல, இந்த ஊருக்கு நீங்க சேவகம் பண்றீங்களா அப்படின்னு. இப்ப ஹில்ர் சொல்றாங்க, நான் சும்மா பண்ணலப்பா, இதுக்கு கீழே ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல சுவர் விழுந்துருச்சுன்னா புதையல் தெரிஞ்சு ஊருக்காரன் எடுத்துட்டு போயிடுவான். ஆனா அந்த புதையல் 2 அனாதை பிள்ளைங்களுக்குரியது. அந்த அனாதை பிள்ளைங்க பெரியவங்க ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு கிடைக்கணும்னு அல்லாஹ் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அதனால இந்த சோத்தனை கட்டிட்டோம்னா எவன் கண்ணுக்கும் படாம அவன் பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் உள்ள இருக்கும். பெரிய ஆள் ஆனதுக்கு பிறகு எடுத்துக்குவாங்க அப்படின்னு ஹில்ர் அவங்க பதில் சொன்னாங்க. சரி, இந்த வேலையை அல்லாஹ் சொல்லித்தான் நான் செஞ்சேன்ட்டாங்க. ஏன் செஞ்சான்? ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான்? இதான் கேள்வி. குர்ஆன் அந்த பதிலை சொல்கிறது, வகான அபூஹுமா சாலிஹா. ஏனென்றால் அந்த 2 சிறுவர்களின் தந்தையும் நல்லவராக இருந்தார். வகான அபூஹுமா சாலிஹா. அந்த 2 பிள்ளைங்களுடைய வாப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அந்த நல்ல மனுஷனுக்காக வேண்டி அவன் பிள்ளைங்களை நல்ல முறையில் வாழ வைக்கணும்னு நான் பிளான் பண்ணிட்டேன்னு அல்லாஹ் சொல்லணும். அப்பங்காரன் நல்லவனா இருந்தா அவன் செத்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் கேரண்டி கொடுப்பான். அப்போ உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா நீங்க நல்லா இருந்தா தான். நீங்க செஞ்சது உங்களுக்கு பிள்ளைய பாதிக்கும். குர்ஆன் சொல்லுது. நீங்க நல்லது செஞ்சா அந்த நல்லது அவர்களை பாதிக்கும், நல்லபடியா வாழ்வாங்க. நீங்க கெட்டது செஞ்சா கெட்டது பாதிக்கும், கெட்ட வழியில் வாழ்வாங்க. அழகிய குடும்பத்திற்கான எடுத்துக்காட்டு இந்த ஒற்றை வசனத்திற்குள்ளே பல்வேறு செய்திகளோடு சேர்த்து சுருக்கி தரப்பட்டிருக்கிறது என்ற தகவலை சொல்லி வாய்ப்பு இருக்கிறவர்கள் இல்லை அத்தனை பேருக்கு ஒரு உறுதி கொள்ளுங்க. குறைஞ்சபட்சம் இதுக்கு முன்னாடி எத்தனை பயான்களை கேட்டு எத்தனை தடவை குர்ஆனை நீங்க எடுத்து புரட்டி பார்த்து சிந்திச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு மிக தாழ்மையோடு கேட்கிறேன், இந்த ஒரு வசனத்தை சூரத்துல் அஹ்காஃபுடைய 15வது வசனத்தை எடுத்து வைத்து 1 வார காலத்திற்கு குறைந்தபட்சம், அதை விட கூட்டினாலும் ஓகே தான், குறைந்தபட்சம் 1 வார காலத்திற்கு பாருங்க, படிங்க, சிந்திங்க, யோசிங்க. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து அதை கம்பேர் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு வாழ்க்கை செய்தியை, வாழ்க்கை ஞானத்தை, வாழ்வியல் கலையை அல்லாஹ் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பான். அப்படி கற்று அழகான குடும்பத்தை வழிநடத்துகிற நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.